எண் 13 அஜயசோழன் ஏ. தேனே தேன் தமிழே என் அன்னையே முத்தமிழே உனக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு என் மறுவணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூக உதவியாளர். அது முதன்மையானவர் தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்கள்னா என்ன? யார் இவர்கள்? தூய்மை பணியாளர்கள் என்று சொல்வதை விட தூய உள்ளம் கொண்ட பணியாளர்கள் என்றுதான் நாம் அவர்களை சொல்ல வேண்டும். இவர்கள் கழிப்பறைகள், தெருக்கள், சாக்கடைகள், வடிகால்களை சுத்தம் செய்தல், கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்தல் போன்ற பல மக்கள் சார்ந்த பணிகளை செய்யும் அற்புத மனிதர்கள் தான் இந்த துப்புரவு பணியாளர்கள். இவர்கள் எந்தவித தயக்கமும் வெறுப்பும் முகசுளிப்பும் இல்லாமல் இச்செயல்களை செய்வதால் நாம் மிகவும் சுகாதாரமாக இருக்கிறோம். சுத்தம் சோறு போடும் என்ற பழமொழியை நடைமுறைப்படுத்துவர்கள் தான் இந்த துப்புரவு பணியாளர்கள். இந்த நவீன காலகட்டத்தில் நாம் வாழ்ந்தாலும் இன்றும் மனிதனே மனிதனின் மலத்தை அள்ளும் சூழ்நிலை இருக்கிறது. துப்புரவு பணியாளர்களை சக மனிதனாக பார்க்கும் சூழ்நிலை இன்றும் நம் சமூகத்தில் இல்லை. ஏற்ற தாழ்வுகளை முற்றிலுமாக களைய வேண்டும். துப்புரவு பணியாளர்கள் நமது நாட்டின் முன்கள பணியாளர்கள். அவர்கள் இல்லை என்றால் நாட்டின் சுகாதாரம் கேள்விக்குறியாகிவிடும். தன்னை சுற்றி இருக்கும் இடத்தையே சுத்தமாய் வைத்து கொள்ள முடியாதோர் எத்தனையோ பேர் இருக்க நாட்டையே சுத்தப்படுத்தும் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு இக்கவிதை சமர்ப்பணம். வாங்க கவிதைக்கு போகலாம். தன்னை அழுக்காக்கி நாட்டை தூய்மை சேவகண்ணி தன் சுகம் மறந்து தனலமற்ற சேவை புரியும் பண்பாளனும் நீ. உன் சேவையை பாராட்ட வார்த்தைகள் போதவில்லை. வட்டத்தில் பல விழாக்கள் ஊரே கொண்டாடி மகிழ நீ மட்டும் உன் சேவையிலே அம்மா என்று அழைத்து வீடும் குப்பையை வாங்கும் போது இந்த ஆண்டவனாய் நீங்கள் துப்புரவு பணியாளர்களை மதிப்போம், நட்பு பாராட்டுவோம், மனிதத்தை செயல்படுவோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.